வணக்கம். பாஜகவில் உட்கட்சி பூசலால் தொடர்ந்து விலகி இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது டெல்லி சென்றிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோமெனால் பாஜகவில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பார்த்தோமெனால் மோதல் போக்கு நீடித்து வந்ததாக சொல்லப்பட்டது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது கூட அவர் இணைந்து செயலாற்றவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு அவர் பாஜகவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அதே போன்று பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் 5 மாநில பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் அமித்ஷா அவர்கள் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். கூட்டணியிலிருந்து வெளியேறிய OPS அவர்களையும் TTV அவர்களையும் இணைப்பது குறித்து தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு TTV தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்தித்து பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்து தற்பொழுது அமித்ஷா அவர்களிடம் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் 2 நாட்கள் அங்கே முகாமிட்டு பல முக்கிய தலைவர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தேமுதிக பாமகவையும் கூட்டணியில் சேர்ப்பது குறித்தும் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அஇஅதிமுக முரண்டு பிடித்து வரக்கூடிய நிலையில் OPS மற்றும் TTV தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அதே போன்று தென் மாவட்ட வாக்குகளை எளிதாக அறுவடை செய்ய முடியும் என தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்த இந்த ஆலோசனை கூட்டம் காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை கேரளா, தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த தேர்தலானது வர இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாநிலத்தின் பாஜகவின் முக்கிய அதிகாரிகளையும் அவர் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை அவர் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.